ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் நம்மளும் பாரம்பரியமான ஒரு தமிழ் இனிப்பை நம்ம பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்து அது நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது அது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 1/2 பங்கு பாசிப்பருப்புக்கு வந்து நம்ம 1 பங்கு வந்து பச்சரிசி சேர்க்கணும். பாருங்கள், பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்த உடனே இது கூட நம்ம வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ரெண்டையுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ரெண்டும் சேர்ந்து 1 பங்குக்கு நம்ம 4 மடங்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். இதை நான் வந்து 2 டம்ளர் பால் அப்புறம் 2 டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க. நல்லா குழைய வேகணும். இது 5லேருந்து 6 விசில் விட்டதுக்கப்புறம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழைய வந்திருக்கணும். இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான இனிப்பு வந்து சேர்க்கணும். நான் வந்து வெல்லம் சிரப்பு வந்து எப்போவுமே செஞ்சு வச்சுருப்பேன். நான் அதை தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாமே கலந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து கூடுதலாக சுவை சேர்க்கணுன்னா நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை மட்டும் கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டை கூட சேர்க்கலாம். அதுவுமே நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்து நல்லா எல்லாமே கலந்து கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நான் நெய்யில் கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்துக்கிட்டு இருக்கேன். வறுத்துட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான எம்மியான பாரம்பரியமான ஸ்வீட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த தமிழ் புத்தாண்டு நீங்களும் இந்த இனிப்போடு ஆரம்பிங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் இல்லாமல் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.